விஷயம்தான். விழுமியம்ங்கிற பேர்ல நம்மளை போட்டு அழுத்தி வச்சிருக்காங்கல்ல. இப்போ மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சல்மா அற்புதமான எழுத்தாளர். அவருடைய ஒரு கதையை நான் ஒரு மேகசின்ல படிக்கிறேன். எனக்கு தெரியல அவ என்ன சொல்ல வந்தான்னு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு புரியுது. அது எனக்கு புரியறத என்னால சொல்ல முடியல. அதனால உங்களுக்கு அந்த கதையை அப்படியே கடத்துறேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பல நேரங்கள்ல நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு புரிய வைக்கிறது இருக்குல்ல, அது சிரமம். சில நேரங்களில் அது என்னுடைய தட்பவெட்ப நிலைக்கு சரியாக இருக்கும், உங்களுக்கு சரியாக இருக்காது. பாருங்க, ஒரு பொண்ணு, ஒரு 3-4 நிமிடங்களில் பேச்சை நிறைவு செய்க. ஒரு பொண்ணு, அந்த கதைக்கு பெயர் இரவு. இரவு. ஒரு பொண்ணு, கல்யாணமான பொண்ணு, கையில ஒரு 8 மாச குழந்தை. குழந்தை தூங்குது. காட்சி நல்ல கவனமா கேளுங்க, அப்பதான் புரியும். ஆனா ஒண்ணு சொல்றேன், இதை கேட்டதுக்கு அப்புறமா சபை ஆழ்ந்த மௌனத்திற்குள் போகும். கைத்தட்டல் எதுவும் கிடைக்காது. ரொம்ப யோசிச்சுட்டு பயந்து போய் இந்த எல்லையை கடந்து வீடு போய் சேர்றதுக்குள்ள பயந்து போக போறீங்க. ஆனால் அது ஒரு மருந்து என்பதனால் நான் அந்த இரவை உங்களுக்கு தருகிறேன். அந்த பெண், அம்மா எவ்வளவு சப்பாத்தி போடணும்? உனக்கு 2, எனக்கு 2, 4 போடு. வாசல்ல இருந்து குரல் கேட்கிறது. மாமியாரின் குரலை கேட்டு பயந்து நடுங்குகிறாள். ஏம்மா, அவர் வரமாட்டாரா? ஆமா, அவன் ஊருக்கு போயிருக்கான், வரதுக்கு 4-5 நாள் ஆகும். நீ 4 சப்பாத்தி போடு போதும். என்கிட்ட சொல்லவே இல்லையே, அவர் வரலன்னு சொல்லவே இல்லையேன்னு அழுதுகிட்டு ஓடி வரா. ஐயையே, இந்த பைத்தியத்தை என் பிள்ளைக்கு கட்டி வச்சு நான் படுற பாடு அப்படின்ட்டு திட்டுறா. அந்த இரவு வந்து அவ சப்பாத்தி போடுறா. அவ சாப்பிடல, 2 மட்டும் போட்டுட்டு போய் உள்ள போய் உட்காந்துக்கிறான். அவளுக்கு எப்பவுமே கணவன் இல்லாத நேரத்தில் அந்த அறைக்குள் யாரோ ஒருவர் வருகிறார்கள். ஆனா அதுக்கு உடல் இல்லை. அது ஏதோ ஒரு அமானுஷ்யமா வருது. அவளை சின்ன பின்னப்படுத்துது. காலையில எழுந்திருச்சு பார்த்தா அவ உடம்புல ஒரு மருத்துவ தடயங்கள் எதுவும் இல்லை, உயிரியல் தடங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அவள் ஆழ் மனதிற்கு தெரியும், அவள் அங்கே துன்புறுத்தப்பட்டாள். இதை எவ்வளவோ சொல்றா தன்னுடைய கணவர்கிட்டையும் தன்னுடைய மாமியார் கிட்டையும். அம்மா, அவர் இருக்கும் போது மட்டும் எனக்கு இந்த பிரச்சனை வர்றதில்லை, அவர் இல்லாத போது யாரோ வந்து என்ன சிரமப்படுத்துறாங்க. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் சொல்றாங்க, அப்படிலாம் எதுவுமே உடம்புல இல்லைங்க, அதெல்லாம் மனப்பிராந்தி. அவள் துடிக்கிறா, துள்றா. எவ்வளவோ அவன் புருஷன் இருக்கான்ல, அவன் என்ன நினைக்கிறான்? ஓ, தான் இவளுக்கு வேண்டும் என்று சொல்லிதான் இவள் நடிக்கிறாள். அவளை இன்னும் இந்த ஆண்களுக்கு மட்டும் நான் சொல்றேன், பெண்களே, நீ இல்லை என்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னால் அதற்கான தகுதியுடைய ஆண்களிடத்தில் மட்டும் அதை சொல்லுங்கள். அதற்கான தகுதி அவர்களுக்கு இல்லை என்றால் அவர்கள் உங்கள் அடிமையை விட உங்களை கீழாக நடத்துவார்கள் என்று சல்மா பேசுகிறாள். அந்த தகுதி இருந்தா சொல்லுங்க. நீ இல்லாம நான் கிடையாதுப்பா, நீ தான்ப்பா என்னுடைய ஆயுள்னு நீ சொன்ன நான் அவன் நம்புகிறான் என்றால் சொல்லுங்கள். இல்லை என்றால் அது அவர்களுக்கான மன பிரச்சனையாகத்தான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். மேட்டிமையில் மிளிருவார்கள், உங்களை இன்னும் இன்னும் அடிமைப்படுத்துவார்கள். சொல்லிட்டு அவ சொல்றா, வெளியில வந்து உட்கார்றா. அவளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தி பக்கத்து வீட்டுல இருந்து வரா. இதுதான் கதையினுடைய ட்விஸ்ட். அந்த பொண்ணு கிட்ட அவ பேசும்போது சொல்றா, என்னன்னு தெரியல, அவர் இல்லாத நேரத்துல மட்டும் ராத்திரி ஒருத்தன் வர்றான். ஆனா அவனுக்கு உருவமே நான் சொல்ல முடியாது. ஆனா ஓரளவு என்னால கற்பனை பண்ண முடியுது. ஆனா நான் ஆழ் தூக்கத்துல போகும்போதுதான் அவன் வரான். ஆனா அவன் வந்து என்ன சிரமப்படுத்துறான். ஆனா நான் இதை சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறானோட அவன் பல 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 பலன்னு அழுதுட்டு கையை பிடிச்சிட்டு சொல்றா, அம்மா சந்திரா, நீ வீட்டுல இருக்கிறதுக்கு முன்னால அந்த வீட்டுல நான் தான் இருந்தேன். அது எங்க வீடுதான். நான் ஊருக்கு போயிருந்தேன். நான் இப்போதான் வந்து குடும்பத்தை நடத்துறேன். நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், பிரச்சனை வருதுன்னு சொல்ல அவங்க கேட்கவே இல்லை. எனக்கும் இத்தகைய அனுபவம் அந்த வீட்டில் நிகழ்ந்தது. என்ன காரணம்னா, ஒரு குடியானவன் தான், அவன் தூக்கு போட்டு செத்துட்டான். அவன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அடுத்தது இப்போ உனக்கு தெரியும். உன் வீட்டில் நம்ப மாட்டேங்கிறாங்கல்ல, என் வீட்டில் பல பிரச்சனைக்கு அப்புறமா நம்பி அந்த வீட்டை உங்களுக்கு வித்துட்டாங்க, நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிடறான். அவளுக்கு இன்னும் பயமா இருக்கு. அவள் கணவன் வருகிறான். அவள் கணவனிடத்தில் சொல்கிறான், இப்படி இருந்துதாங்க, அந்த ஆள் தான் வந்து என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான், நீங்க கொஞ்சம் என்னை விட்டு போவாதீங்கன்னா. சி, உனக்கு அம்மா அப்பா இல்லாத அனாதை, நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய விஷயம், பொம்பளை பிள்ளை வேலை பெத்துட்டேன்றதுனால உன்னை கூட வச்சிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி பைத்தியமா இருக்கிற எவனாவது வருவான் நான் உள்ள? அதான் வெளியில தாப்பால் போட்டு தானே எங்க அம்மா தூங்குது, வாசல்ல தானே படுத்து தூங்குது, தாப்பால் அப்படியே தானே இருக்கு, உள்ள எவன் வரான்? எவனும் வரல. நீ வேணும்னு குடும்பத்தை கலைக்கிறதுக்காக இப்படி பண்றது, என்னென்னமோ பேசுறாங்க. இன்னில இருந்து நான் 20 நாளுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். கதை முடியுது, போறான். இந்த பொண்ணு ஒரு முடிவு பண்ணுதுங்க. அன்னைக்கு காலையில எழுந்திருக்கிறா, குளிக்கிறா, குழந்தைய குளிப்பாட்டுறா, விருந்து சமைக்கிறாங்க. ஃபுல்லா விருந்து சமைச்சிட்டு மத்தியானமா கோயிலுக்கு போயிட்டு வரா.
கோயிலுக்கு போயிட்டு வந்து குழந்தையை அலங்கரிச்சுட்டு தானும் மஞ்சள்லாம் பூசிட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுக்கிட்டு புத்தாடைகளை அணிந்து கொள்கிறாள். அணிந்து கொண்டு குழந்தையை தூங்க வைக்கிறாள். அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு பார்க்கறா. பார்த்துட்டு அவங்க அம்மா வாசல்ல உட்காந்துருக்காங்க. ராத்திரி 7:30 8 அவள் தூங்கும் நேரம். நேரா உள்ளவரா, கதவை பூட்டுறா, கட்டிலில் உட்கார்கிறாள். சல்மா கதையை முடித்தாள். அவன் வருகைக்காக காத்திருக்க தொடங்கினாள். சொன்னல பயந்து போவீங்கன்னு. ஒரு விஷயத்த சொல்றேன், பெண்களை துன்புறுத்தாதீர்கள். நீங்கள் துன்புறுத்தினால் அவள் எதனால் துன்புறுகிறாளோ அதை அவள் விரும்பத் தொடங்குவாள். அவளுடைய உளவியலை புரிந்து கொள்ளுங்கள். அவளை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள். அவள் உங்களுக்காகவே இருக்கக்கூடியவள், உங்களுக்காகவே வாழக்கூடியவள். நான் சொல்லட்டுமா, அம்மா அப்பாவை மட்டும் விட்டுட்டு வரல, குலச்சாமியை கூட சாதியை கூட விட்டுட்டு உங்களோட வரா. நீங்க எதுவாக இருக்கிறீர்களோ அதுவாக தன்னை மாற்றிக்கொள்கிறாள். தன் தகப்பன் தாய் இறந்தாலும் கூட அவள் கோயிலுக்கு போகாமல் எல்லாம் இருப்பதில்லை. அவள் உங்களோடையே வாழ்ந்து உங்களுக்காகவே அவள் இருக்கிறாள் என்றால் அவளை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் மார்ச் 8 வாசிப்புக்கு இருக்கக்கூடிய மந்திரம் இது. அதனால் தான் சொல்லுகிறேன், படித்து விடுங்கள். படிப்பது என்பது மிக அற்புதமான விஷயம். வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தருகிறது. என்ன வாய்ப்பு தெரியுமா? அற்புதமான வாய்ப்பு என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே தமிழ் வாசிக்க தெரியும். இதை விட மிகப்பெரிய வாய்ப்பு என்ன? நான் கேட்டேன், சரவணன் சார் கிட்ட கேட்டேன், ஏன் தம்பி 3 ஸ்பீக்கரை போடுறீங்கன்னு. 9:30 மணி வரைக்கும் மீட்டிங் வைக்கணும் மேடம். அதனால தான் நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஒரு 10 நிமிடத்தில் உங்கள் மனதில் அறையக்கூடிய இன்னும் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நான் இடம் சார்கிறேன். பல நேரங்களில் எனக்கு புரிவதே இல்லை. குழந்தைகளை எப்படி புரிந்து கொள்வது, கணவனை எப்படி புரிந்து கொள்வது, குழந்தையை எப்படி புரிந்து கொள்வது, ஒரு மனைவியை ஒரு கணவன் எப்படி புரிந்து கொள்வது. மனிதனுடைய மனம் ரொம்ப வித்தியாசமானது. நான் சொல்லவா, இந்த உலகத்திலேயே போதாமைகளால் சொற்கள் நிரம்பி வழிகின்றன. எது சொன்னாலும் சொல்லாமலே உங்களுக்கு புரிந்து போனால் போதுமே. பல நேரங்களில் அது புரிவதே இல்லை. அந்த புரிவதற்கான சொற்களோ அதற்கான சிறிய அசைவுகளோ நீங்கள் தர வேண்டும் என்றால், நீங்கள் மொழியில் வல்லுநராக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் வாசிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். படிச்சுக்கிட்டே இருங்கிற ரொம்ப நுட்பமான ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். எப்பவோ படிச்ச ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, எப்பவோ சந்திக்கிற ஒரு விஷயத்திற்கு தீர்வா அப்படி போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். என் பேச்சின் ரகசியம் அது. நான் ஏதோ ஒன்று படிப்பேன் மேடம். அந்த படிப்பதற்கான அந்த கருத்திற்கான விளக்கம் இருக்குல்ல, நான் 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த ஏதோ ஒரு பாடலில் இருந்து எனக்கு கிடைக்கும். இதற்கு பெயர் தான் ஞானம், இதற்கு பெயர் தான் கல்வி. காசு இருக்கிறவனுக்கு அது இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க மத்தியில தான் சிறப்பு, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. படிச்சிருங்க. எனக்கு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த பேச்சாளர்களை நீங்க தயவு செய்து சொல்கிறேன், எல்லோருக்கும் சேர்த்து சொல்கிறேன், எழுத்தாளர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களோ பேச்சாளர்களும் அவ்வளவு உயர்ந்தவர்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் வாசித்து வாசித்து வந்து தன் சொல் வன்மையால் அந்த வாசிப்பு களத்தை விரிவாக்கி விரிவாக்கி மக்களை வாசிப்பிற்கு தயார் செய்கிறார்கள். எவ்வளவு வாசித்து இருப்பேன் நான், இதை சொல்லணும்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னால வாசிச்சது. இப்ப சொல்றேன்ல, புதுசா படிச்ச மாதிரி சொல்றேன்ல. 250 ரீல்ஸ் பாக்குறீங்க, இன்னைக்கு காலையில பார்த்தா ஒரு ரீலை சொல்லுங்க. இப்போ ஞாபகமே இருக்க மாட்டேங்குதுங்க. படித்தால் நினைவில் நிற்கும். ஏன் தெரியுமா? இந்த கேமரா மிக மிக வலிமையானது. படித்தால் ஒருபோதும் மறக்காது. மறக்கிற மாதிரி தெரியும், ஆனா மறக்காது. அதனால் தான் சொல்லுகிறேன், இதை நான் படித்தேன். இது மார்ச் 8 என்னுடைய டிப்ஸ். முக்கியமா பெண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கு. பல நேரங்கள்ல மேடம், விமென்ஸ் டேயை தயவு செஞ்சு பொம்பளைங்களை வச்சு கொண்டாடாதீங்க, ஆம்பளைங்களையும் கூப்பிடுங்க. ஏன்னா அவங்க கிட்ட சொல்றதுக்கு தான் அவ்வளவு விஷயம் இருக்கு. ரொம்ப சுலபமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பெண் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு ஆண் ஜெயிக்கிறதுக்கும் நடுவுல இந்த 2 பேரும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 40-50 வருஷம் இருந்தா போதும். நான் அவங்க ஐயா உட்காந்துருக்காருல, அவர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 40 வருஷம் போதும். ஆனா இந்த அம்மா மேடையில் உட்காரத்துக்கும் நான் மேடையில் பேசுறதுக்கும் பின்னால 1000 வருஷம் இருக்கு. மாவட்ட ஆட்சியர் அவங்க உட்காரத்துக்கு பின்னால 1000 வருஷம் போராட்டம் இருக்கு. உட்கார்ந்துட முடியுமா? பெண்களுக்கு கிடைச்சிருமா? இல்ல. பெண்களுக்கான விட மாட்டாங்க. அந்த போராட்டம் இல்லை. அம்பேத்கரை பேசினாரே, அவர் ஒரு விஷயத்த சூப்பரா சொல்ற, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்பேத்கர். நீ வசதி எல்லாம் எனக்கு சலுகை எல்லாம் கொடுக்காத, அதிகாரத்தை கொடு. அதிகாரத்தை கொடுத்தனா நான் எனக்கான உரிமையை எடுத்துக்கிறேன், நீ என்ன சலுகையை கொடுக்குற? இதான் அம்பேத்கர். தந்தை பெரியார் யார் தெரியுமா? எல்லோரையும் பார்த்து நான் எல்லோரையும் விட உயர்ந்தவன் யாராவது சொன்னா, என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவது அல்ல சுயமரியாதை. நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று எப்பொழுது ஒருவன் நினைக்கிறானோ அவன் சுயமரியாதைக்காரனாக இருக்கிறான். இப்படித்தான் நான் பெரியாரை புரிந்து கொள்கிறேன். ஒரு பெண்ணை எப்படி புரிந்து கொள்வது? சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம். நேத்து ஒரு தாயை சந்திச்சேன் ராணிப்பேட்டையில.
ஒரு சினிமாவிலேயோ மற்றதுலயோ நடிக்கிற ஒரு பெண். அந்த பெண் வந்து ஒரு சின்ன கை குழந்தைய வச்சிருந்தா, பேரழகா இருந்தா. வந்து பேசும்போது குழந்தை அப்படி பிடிச்சு இழுக்குது அவளை. எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், குழந்தை இப்பெல்லாம் சாப்பிடறதுக்கு ரொம்ப வம்பு பண்றதுனால அவ கையில வந்து நாம இந்த மாதிரி மொபைல்லாம் கொடுத்துடுறோம். ஏன்னா நமக்கு சத்து இல்ல, இந்த குழந்தை பின்னால ஓடி ஓடி அதுக்கு சோறு போடுறதுக்கு நமக்கு சத்து இல்ல. நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு நான் இதெல்லாம் கொடுக்கறதே இல்லை என் பிள்ளைக்கு. நானே அந்த குழந்தைக்கு அது எவ்வளவு ஓடி திரிந்தாலும் சோறு ஊட்டுகிறேன், அந்த ரகசியத்தை சொல்கிறேன்னு சொன்னான். சொல்லுமான்னு பார்த்துட்டே இருந்தேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? குழந்தைங்கள்லாம் முதல்ல சாப்பிடட்டும், அது தூங்குனதுக்கு அப்புறமா நாம சாப்பிடலாம்னு நினைச்சீங்கன்னா முடியாது. நீங்க சாப்பிட்டு தெம்பாயிட்டு பிள்ளைய வளர்த்தீங்கன்னா நல்லா அழகா வளர்க்குறான்னு அந்த அம்மா சொல்லுது. நான் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா இருந்துட்டு என் பிள்ளையை நான் அது எவ்வளவு ஓடி திரிஞ்சாலும் ஓடி திரியட்டும், அதன் பின்னால் ஓடி நான் என்னுடைய வலியை நான் அனுபவிக்காமலேயே அந்த குழந்தையை வளர்க்கிறேன்னா ஒரு வெளிச்சம் திறந்துச்சா? உங்களை நீங்களே முதல்ல பார்த்துக்கோங்க. இங்க இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் சொல்றேன், விருந்துல உட்காருறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒழுங்கா பரிமாறணும்னு சொன்னா முதல்ல குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் சாப்பாடு போட்டுடுங்க. அதுங்க சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு வழிபடுத்தி உங்களை நல்லா பராமரிச்சு ரொம்ப நல்லா பண்ணுவோம். நாங்க பசியோட எண்ணத்தை பார்க்கறது வயிற்றுச்சலா தான் பரிமாறும். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது என்பது போல் ஒரு மகிழ்ச்சி வேற கிடையாது. அதுல வேற சொல்லி வச்சிருப்பாங்க. நான் ஒரிசா மாநிலத்துக்கு போயிருந்தேன். அங்க இருக்கிற பூஜாரிகள் இருக்காங்கல்ல, அந்த புவனேஸ்வர் கோவில்ல இருக்கிற பூஜாரி என்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்ன ரகசியம், சாமி கிட்ட போறதுக்கு முன்னால வயிறார நாங்க சாப்பிட்டு தான் பூஜைக்கு உள்ள நுழைவோம். விரதம் வச்சுக்கலாம் நுழைறது இல்லை. ஏன்னா நிறைய கைங்கரியங்களை பண்ண வேண்டியதாக இருக்கிறது, நிறைய சடங்குகள் இருக்கின்ற பொழுது எங்கள் உடல் வாடிவிடக் கூடாது என்பதற்காக இறைவனை வணங்கி முதலில் நாங்கள் வயிறார சாப்பிட்டு விட்டு பிறகுதான் கருவறைக்குள் நுழைகிறோம்னு அவர் சொன்னார். ஒரு வாரம் நிக்கிறான் பசியோட. தேத்தண்ணி குடிக்கும் பொழுது ஒரு டீ கடைக்காரர் சொல்றார், நிசாம் வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் நிசாமுத்தீன் தர்காக்கு போவார், அங்க போய் தான் அவர் வந்து தொழுகை நடத்துவார். அவர் அப்படி சாயந்தரம் கிளம்பும் போது பார்க்கலாம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில கிளம்புவார். அவன் சாயந்தரம் வந்து பார்க்குறான், இல்லை வெள்ளிக்கிழமை காலையில் நிசாம் கிளம்புறாங்க. ஐயோ, புக்கு வாங்கிட்டு போய் படிங்க. சரியா? நான் சாப்பிட்ட ருசியையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்க சாப்பிட வேண்டாமா? போறாங்க. அவன் காலையிலங்க சூரிய உதயத்துக்கு முன்னாலேயே போய் நின்னுறான். நிசாம் வரதுனால நிறைய பேர் நின்னுறாங்க அந்த இடத்துல. அவன் ரொம்ப உயரமா இருக்கான்ல, அவனுக்கு தெரிஞ்சிருது அவன் யாரோ நிக்கிறான்றது. அந்த திவானோ இன்னொரு ஆட்டையை போட்டான்ல, அந்த 2 பேருக்கான வேலைக்காரங்களே அவனை பிடிச்சிட்டாடா அப்படின்னு சொல்றாங்க. அந்த போலீஸ்காரனுக்கும் அந்த கலைஞனுக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம் 2 பக்கம். தப்பி 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 திரிஞ்சி கடைசியா போய் நிற்கும் போது பிடிச்சிடுறாங்க. அவன் எல்லாத்தையும் மீறிட்டு வெளியில வர்றதுக்கோ, ஐயோ கடவுளே, அந்த கடைசி பக்கம் மட்டும் ஸ்லோ மோஷன்ல போகுதுங்க கதை. நம்புவீங்களா நீங்க? ஸ்லோ மோஷன்ல போகுது. கடைசி பக்கத்துல என்ன பண்றான் தெரியுமா? எல்லாரையும் அப்படி பார்த்து ஒரு தள்ளு தள்ளுறான் பாருங்க, எல்லாரும் போய் விடுறாங்க. அந்த பேரியர் கார்டை அப்படி தாண்டி போறான். கரெக்டா குதிரை வருதுங்க. தன்னுடைய பர்ஸை பார்க்கறான், எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துடலான்னு. அதுக்குள்ள இன்னொரு போலீஸ்காரன் வந்து கழுத்தை பிடிச்சிட்டு, குதிரை போயிடுச்சுங்க. குதிரை அங்க போயிடுச்சுங்க. இவன் இங்க நிக்கிறான், பார்க்கறான். இனி குதிரையை போய் நெருங்க முடியாது, நிசாமை போய் இது கொடுக்க முடியாது என்றவுடன் கழுத்தை பிடித்து அந்த போலீஸ்காரனை தள்ளிவிட்டு நேரா எதிர்புறமா அந்த கோட்டைக்குள்ள நுழைறாங்க. கோல்கொண்டா கோட்டைக்குள்ள நுழைஞ்சு அந்த வாசல்ல அந்த வினாடி நேரத்தில் தன்னுடைய பையில் இருந்த அந்த குமிழை எடுத்து அந்த பாறையில ஓங்கி அடிக்கிறான் பாருங்க. அப்படியே அத்தர் பாட்டில் அப்படியே வெடிக்குதுங்க. வாசனை கிளம்பி போகுது. ஸ்லோ மோஷன்ல காட்டுறான். ஏங்க எழுத்த ஸ்லோ மோஷன்ல காட்ட முடியுமா? படிச்சு பாருங்க. இந்த சினிமா பார்த்து பார்த்து பாழா போயிட்டோம். இங்க இருக்குது கேமரா. இந்த கேமரா ரொம்ப வலுவானது. என்ன தெரியுமா பண்றான்? அந்த வாசனை அப்படி போகுதுங்க, போய் அவனை சீண்டுதுங்க. அவன் சீன்ற அந்த வினாடியிலேயே குதிரை வந்து என்ன பண்ணுது? குதிரைக்கு புரிஞ்சிருச்சுங்க. அது குதிரை இப்படி நிக்குதுங்க அந்த வாசனைக்கு. அப்படியே தாண்டி பின்னால் திரும்பி பார்க்கிறான் நிசாம். அந்த வாசனையில் அவன் கண்கள் அறையாக முடிகிறது. இப்படி அதை பார்த்துட்டான் ரோஜா தற்கார. வந்த வேலை முடிஞ்சுதுரா சொல்லி அவன் தன் குதிரையை தேடி போனான் என்று கதை முடிக்கிறான். அவ்வளவுதான். அவனிடத்தில் போய் சேர்த்து விட்டான். ஆனால் கடைசியாக அதை போனான்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பான். நீங்கள் ஒருவேளை கோல்கொண்டாவிற்கு போனால் அந்த பாறையை ஒரு முறை மோர்ந்து பாருங்கள், அதில் ரோஜா அத்தர் மணக்கும். நீங்க நம்புனா நம்புங்க. நான் 2020 மார்ச் போனேன். நான் போனது வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க லாக்டவுன். நான் இதை படிச்சுட்டு போனதுனால நீங்கள் நம்புவீர்களான்னு தெரியாது. அந்த பாறைகளை நான் முகர்ந்து பார்த்தேன். ரோஜா அத்தர் மணந்தது. சொல்லே மந்திரம். நன்றி. கம்பராமாயணத்துல
ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் காட்டுக்கு வருகிறார்கள். நல்ல கருத்த மேனி ராமனுக்கு. சூரிய ஒளி படும்போது அந்த கருப்பு இன்னும் பளபளன்னு இருக்கும். அப்படி போகின்ற போது அந்த ராமனினுடைய அழகை கம்பர் வர்ணிக்கிறார். எப்படி இருக்கான் அவன் ராமன்? மையோ, மரகதமோ, மறிகடலோ, மழை முகிலோ, இப்படி ஒவ்வொரு சொல்லா சொல்லிட்டே போறார். மை மாதிரி இருக்கான்னு சொல்லலாமா? வேண்டாம். மைக்கு நிலைத்த தன்மை கிடையாது, மழை பெஞ்சா கரைஞ்சிரும். மரகதம்னு சொல்லலாமா? கருப்பாவும் ஒளி பொருந்தியதாகவும் இருக்கிற மரகதத்தை ராமனின் மேனிக்கு உவமையாக சொல்லலாமா? ஆனா அந்த மரகதம் கூட உடைஞ்சு போயிடும். அப்புறம் மறி கடல் என்று சொல்லலாமா? கடல் மாதிரி நீல நிறம்னு சொல்லலாமா? வேண்டாம், கடல்ல கூட சில மாசுக்கள் உண்டு. மழை முகில் என்று சொல்லலாமா? அது கூட கலைஞ்சு போயிடும். இப்ப என்ன சொல்லி ராமனினுடைய அழகை வர்ணிப்பது? கம்பர் சொல்றாரு, மையோ, மரகதமோ, மறிகடலோ, மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்ல முடியல. ஐயோ இவன் அழகு இருக்கே, அதை சொல்ல முடியலன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அங்கதான் கவிதை நிக்குது. இவ்வளவு நேரம் சொன்ன சொற்களில் இல்லை கவிதை. சொல்ல முடியாம போன இடத்துல கவிதை நிற்கிறது என்றால் சொற்களில் இல்லை கவிதை, சொற்களுக்கு இடையில் இருக்கிறது என்ற வின்செஸ்டரின் கூற்று இதனை காட்டுது இல்லையா? ஒரு வரி, அதுக்குள்ள ஒரு கவிஞர் கவிதையை வைத்தார் பாருங்களேன். இன்று இந்திரா காந்தி ஆனார் அப்படின்னு ஒரு கவிதை. ஒரு கவிதை, இன்று இந்திரா காந்தி ஆனார், இப்படிதான் இருக்கு. ஒரு சின்ன கமா மட்டும்தான். இன்று இந்திரா காந்தி ஆனார் சேர்த்து வாசிச்சோம்னா அதனுடைய அர்த்தம் வேற. இன்று இந்திரா கமா காந்தி ஆனார் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். அதுல என்ன இருக்கு? அதுக்குள்ளதான் அவ்வளவு ஆற்றலை அடக்கி வைக்கிறார் கவிஞர். எதை சொல்றாரு? காந்தி சுட்டுக் கொல்லப்படுவதற்கு எந்த மத பிரச்சனை காரணமாக இருந்ததோ அதே மத பிரச்சனை தான் இன்று இந்திரா காந்தி அழிவுக்கும் காரணமாக இருந்தது என்பதை சொல்வது போல இன்று இந்திரா காந்தி ஆனார் என்று பிரித்திருக்கிறார் என்றால் அந்த சொற்களுக்கு இடையில ஒரு சின்ன கமா போட்டாங்கன்னா அந்த கவிதையினுடைய வடிவம், பொருள் மாறிவிடுகிறது என்பதைத்தான் இந்த கவிதை நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறது. ரொம்ப அற்புதமான விஷயங்களை பற்றி கவிதையில நிறைய சொல்லலாம். இந்த நாட்டினுடைய பிரச்சனையை பற்றி பேசுகின்ற போது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, முட்களை பற்றி பேசாமல் ரோஜாவின் அழகை வர்ணிக்க முடியாது என்று சொல்வதை போல நாட்டினுடைய சுதந்திர நாடு எப்படியெல்லாம் வீழ்ந்து போய் இருக்கிறது என்பதை ஒரு கவிஞர் தன்னுடைய கவிதையில் வடிக்கின்றார். அதற்கு சுதந்திரம்னே பேர் வைக்கிறார். கவிஞர் பேர் இளங்கோ. அம்மா இல்லாத வீடு அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்புல இந்த கவிதை வந்திருக்கு. சுதந்திரம் கதையின் தலைப்பு, கவிதையின் தலைப்பு. நம்ம பாரதியினுடைய கவிதைகள் பலவற்றை படிச்சிருப்போம் இல்லையா? மகாகவி பாரதியாரினுடைய கவிதைகள் பலவற்றை நாம படிச்சிருப்போம். ஒவ்வொன்றிலையும் ஒரு குறிப்பிட்ட வரி நமக்கு எல்லா இடத்திலையும் பிரபலமான வரிகளாக இருக்கும். நம்ம நிறைய வரிகளை, பாரதியின் வரிகளை தொட்டு பேசுவோம், தலைப்பாக கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வீரியமிக்க வரிகளுக்கு சொந்தக்காரர் பாரதி. அதை வைத்துக்கொண்டு சுதந்திரம் என்பதை பற்றி இளங்கோ என்ற ஒரு கவிஞர் இன்றைய சுதந்திர நாடு எப்படி இருக்கிறது அப்படின்னு சமூகத்தை பற்றி ஒரு விமர்சனம் பண்றார். பாரதி மனசுல வச்சுட்டு இந்த கவிதையை படிச்சு பார்க்கணும். தீர்த்த கரையோரம் ஒன்றிரண்டு டாஸ்மாக் திறந்து விட்டோம். அதனால் நிற்பதுவும் நடப்பதுவும் பறப்பது போல் எங்களுக்கு உள்ளது. நீ கேள்வி கேட்க பராசக்தி இல்லை. அவள் பக்கவாதத்தில் படுத்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. உன் அக்னி குஞ்சுகள் எல்லாம் பிராய்லர் கோழிகளாக மாறிவிட்டன. உன் காணி நிலத்தை லே அவுட் போட்டு விற்று விட்டார்கள். உன் பாஞ்சாலியோ சபதங்கள் வேண்டாம், உன் பாஞ்சாலியோ சபதங்கள் வேண்டாம், செட்டில்மெண்ட் போதும் என்று சொல்கின்றாள். ஒப்பில்லா சுதந்திர கனவு கண்ட உன்னை நினைப்பதற்கு கூட எங்களுக்கு துப்பில்லை பாரதி என்று முடிக்கின்றார். அப்போ ஒரு சமூக பிரச்சனையை பாரதி வரிகளில் இருந்தே எடுத்துக்கொண்டு அதை இவ்வளவு அருமையாக விளக்க முடியும் என்றால் அதுதான் கவிதையினுடைய மிகப்பெரிய ஆற்றல் என்று நாம சொல்லலாம். இப்ப கவிதைக்கு என்று சில உத்திகளை பயன்படுத்தும் போது அந்த கவிதை மேல மேல அழகாகும் இல்லையா? இப்ப எல்லா வீட்லயும் அம்மா சமைப்பாங்க, எல்லா வீட்டு அம்மாவும் சமைப்பாங்க. ஒருத்தர் வைக்கிற சாம்பார் மாதிரி மத்தவங்க வைக்கிற சாம்பார் இருக்கா? இல்ல, மாறிடும் இல்லையா? ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை போலத்தான் ஒரு கவிதையை அழகுபடுத்தும் போது பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி அந்த கவிதைக்கு மேலும் அழகை ஊட்டுகிறார்கள் நம்முடைய கவிஞர்கள். அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று படிமம் என்று சொல்லப்படுவது, இமேஜிசம். படிமம் நம்ம கண்ணுக்குள்ள படிக்கும் போது அந்த காட்சி அப்படியே மனசுக்குள்ள படமாகும். சிலர் கதை சொல்லும் போது பார்த்திருக்கீங்களா, அப்படியே நம்ம படம் பார்த்த மாதிரியே இருக்கும். சில பேர் கதை சொன்னாங்கன்னா நம்ம படம் பார்த்த மாதிரியே ஆயிடும், திரும்ப போய் பார்க்கணும்னு அவசியமே இல்லை, அப்படி வர்ணிச்சு சொல்லுவாங்க.
அதை போல இந்த படிமம் என்ற கவிதை நம் மனசுக்குள்ள அவங்க சொல்றத அப்படியே ஒரு படமாக மனசுக்குள்ள ஒரு கற்பனையை உருவாக்கிவிடும். இதை சொல்றாரு ஒரு கவிஞர், சொல்றாரு, கவிஞர் எஸ்ரா தான் சொல்றார். நம்ம படைப்பாளர் அருமையாக அவர் பேசும்போது எல்லாத்துலயுமே ஒரு உவமையோடு சேர்த்து சொல்றது தானே எஸ்ராவுடைய வழக்கம். அழகா சொல்லுவார், அது இந்த சுவை ஊட்டுவதற்காக. அதுல சொல்றாரு, வீட்டுக்கு கண்கள் முளைத்து வெளி உலகத்தை பார்த்து கொண்டிருப்பது போல ஜன்னல்கள்ங்கிறார். நம்ம வீட்டில் ஜன்னல் இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஆனா அந்த ஜன்னல் என்னவா, வீட்டுக்கு கண்ணு முளைச்சு வெளி உலகத்தை பார்த்து கொண்டிருப்பது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது நம்ம மனசுக்குள்ள அந்த ஜன்னலுக்கு எமையெல்லாம் வச்சு பார்க்குற மாதிரி தோணுதா இல்லையா? ஒரு படிமத்தை உருவாக்கி பார்க்கிறார் எஸ்ரா அவர்கள். அதே போல இன்னொரு கவிதை, ரயில் வண்டி என்பது நகர்ந்து செல்லும் 1000 ஜன்னல் வீடு. நிறைய ஜன்னலோட போகுது இல்லையா? 1000 ஜன்னல் வீடு என்பது ரயில் வண்டி, நகர்ந்து செல்கின்ற ரயில் வண்டி 1000 ஜன்னல் கொண்ட வீடு என்பதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு அழகாக நம்முடைய கவிஞர்கள் அதனை வர்ணிக்கின்றார்கள். இதுல குறியீடு என்று ஒரு பதம் உண்டு. இந்த கவிதையினுடைய இன்னொரு உத்தி குறியீடு அப்படின்னு சொல்றது, சிம்பாலிசம், சிம்பலாக உணர்த்துவது இல்லையா? இதற்கு ஒரு அற்புதமான ஒரு ஹைக்கூ கவிதை இருக்கிறது. ஒரு கவிஞர் சொல்றாரு, தவறி விழும் பறவை குஞ்சே சிறகின் அர்த்தம் உணரும் அப்படின்னு சொல்றாரு. தவறி விழும் பறவை குஞ்சே சிறகின் அர்த்தம் உணரும். இந்த வரிக்கு மட்டும் விளக்கம் எழுத ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், ஒரு 25-30 பக்கத்துக்கு ஒரு ஆய்வு கட்டுரையே எழுதலாம். அவ்வளவு செறிவான செய்தியை அதற்குள் வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா, நம்மெல்லாம் சொல்லுவோமே, ஒரே பிரச்சனையா இருக்கு வாழ்க்கையில, ஒரே பிரச்சனையா இருக்கு, வாழ்க்கையே போராட்டமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது அப்படி நினைக்க கூடாதான். போராட்டங்களும் பிரச்சனைகளும் வருகின்ற போதுதான் நம்முடைய உண்மையான ஆற்றல் வெளியே வரும் இல்லையா? அமைதியா போச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை சுவைக்குமா? சுவைக்காது. பிரச்சனை வரணும், எல்லாம் வந்தா தான் அதையெல்லாம் வெற்றி கொள்கின்ற போது வருகின்ற சுகம் இருக்கிறதே, அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி. நம்முடைய மேனாள் மாவட்ட ஆட்சி தலைவராக இருந்த திரு சகாயம் IAS ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமா சொல்லுவார், ஆழமற்ற அமைதியான கடல் ஒருபோதும் சிறந்த மாலுமியை உருவாக்காதும்பர். ஒருபோதும் சிறந்த மாலுமியை உருவாக்காது. அமைதியா இருக்கிற ஒரு கடல்ல கப்பல் ஓட்டுறதுக்கு பெரிய மாலுமி வேணுமா? சும்மா ஓட்ட தெரிஞ்சாலே போதும், ஓட்டிடலாம். ஆனால் கடல் கொந்தளிக்கணும், புயல் அடிக்கணும், நிறைய பனிப்பாறைகள் இருக்கணும், பிரச்சனை வரணும், அதற்கு இடையில் சிறப்பாக கப்பலை செலுத்துவதற்கு தான் சிறந்த மாலுமி தேவை. அதனால வாழ்க்கையில பிரச்சனை வருகின்றது என்றால் அப்போதுதான் நம்முடைய உண்மையான ஆற்றல் வெளிப்படும் என்பதைத்தான் இவ்வளவு அழகா அதுல சொல்றாரு. தவறி விழும் பறவை குஞ்சே சிறகின் அர்த்தம் உணரும் என்று சொல்கின்றார் என்றால் இது ஒரு அற்புதமான இந்த கவிதையில் இருக்கக்கூடிய ஒரு சுகம் என்றே சொல்லலாம். இன்னும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், பகைவனையும் நேசிக்க வேண்டும், எதிரிக்கும் நேசித்து பழக வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். பகைவனுக்கு அருள்வாய் பாரதியே சொல்லியிருக்கார் இல்லையா? இதையும் ஒரு கவிஞன் எழுதினார் அழகா, முள்ளுக்கும் முள்ளுக்கும் மணிமுடி சூடி மகிழ்ந்தது பனித்துளி என்று எழுதினார். முள்ளா இருந்தா கூட அந்த பனி பெய்கின்ற போது அது கூட ஒரு துளி நிற்கும் போது அந்த முள்ளுக்கு கூட மணிமுடி சூடியது போல காட்சி அளிக்கிறது என்று சொல்கிறார் என்றால் கவிஞர்களுக்கு தான் இந்த வேறுபட்ட பார்வை என்பது மனதில் படும் இல்லையா? ஒரு கவிஞர் எழுதினாருங்க, நம்ம நாட்டினுடைய சிக்கல் எப்படிப்பட்ட சிக்கலாக இருக்கும் என்பதை ஒரு கவிஞர் ரொம்ப அழகா எழுதினாரு. கேள்விப்பட்ட கவிதையாத்தான் இருக்கும், நீங்க எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு கவிதையாத்தான் இருக்கும். அதுல அற்புதமா சொல்றார், திருப்பதி உண்டியலை திறந்தார்கள், திருப்பதி உண்டியலை திறந்தார்கள், ஒரு புறம் 8 மடித்த 10 ரூபாய் நோட்டு, நிறைய மடக்கி உள்ள போட்டிருக்காங்க யாரோ, 8 மடித்த 10 ரூபாய் நோட்டு, இன்னொரு புறம் கட்டுக்கட்டாய் கள்ள நோட்டு, யாரோ இன்னொருத்தர் போட்டிருக்கார். ஒன்று ஒரு பக்தனின் உழைப்பு, அதை பார்த்த உடனே தெரியுது அந்த 10 ரூபாய் எவனோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அந்த உழைப்பாளி போட்டிருக்காரு. அதனால ஒன்று ஒரு பக்தனின் உழைப்பு, மற்றொன்று ஒரு எத்தனின் கொழுப்பு, அதனால தான் அவ்வளவு போட்டிருக்காரு. ஒன்று உழைத்ததில் கொஞ்சம் போட்டது, மற்றொன்று அடித்ததில் கொஞ்சம் போட்டது. ஒன்று பாவத்தை தீர்க்க போட்டது, மற்றொன்று பாவத்தில் கூட்டு சேர்க்க போட்டது. பெருமாளையும் பார்ட்னர் ஆக்கிடுவாங்க இல்லையா? இன்னொன்று பாவத்தில் கூட்டு சேர்க்க போட்டது. இது உண்டியா? இல்லை இல்லை, இதுதான் இந்தியா என்று எழுதினார். ஒரு சமூக பிரச்சனை எப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும் என்பதை இவ்வளவு அழகா ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு 2 மாறுபட்ட மக்களை பற்றி எழுத முடியும் என்றால் இதுதான் கவிதைக்குள்ள மாபெரும் சிறப்பு என்பதை நாம ரசித்து மகிழ்கின்றோம். இதுல சுற்றுச்சூழலை பற்றி நிறைய பேர் நம்ம சிந்திக்கின்றோம் இல்லையா? யாராக இருந்தாலும் சுற்றுச்சூழல் பற்றி
பல கவிதைகள் பலரும் எழுதி இருக்கிறார்கள். ஆனா இப்படி யோசிச்சிருக்கமான்னு தெரியல. ஒரு கவிஞர் சொல்றாரு, ஒவ்வொரு காகிதத்திலும் ஒரு பேப்பரை எடுத்து நம்ம எவ்வளவு எளிமையா பயன்படுத்தி தூக்கி போடுறோம் இல்லையா? ஒரு நோட்டை எழுதி கிழிச்சிட்டு தூக்கி போட்டு போயிடுறோம். நம்மெல்லாம் படிக்கின்ற காலத்துல, நம்மன்னா ஒரு 40 வயசுக்கு மேல உள்ள பெரியவர்களை சொல்றேன், நம்ம படிக்கிற காலத்துல பள்ளிக்கூடத்துல ஒரு நோட்டு ஒரு புத்தகம் தான் இருக்கும் இல்லைங்களா? அவ்வளவுதான் இருக்கும், அதுக்குள்ள படிச்சு முடிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு எல்கேஜிக்கு போற பிள்ளைக்கு எவ்வளவு நோட்டு இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு காணும் தூக்க முடியாம தூக்கிட்டு போகுது, அவ்வளவு நோட்டு புக். அந்த வருஷ கடைசியில பாத்தீங்கன்னா அதுல பாதி சும்மா தான் இருக்கும், முழுக்க பயன்படுத்தின மாதிரி இருக்காது, அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கெல்லாம் இந்த கவிதையை சொல்லி காட்டணும். எவ்வளவு முக்கியமான விஷயம், நம்ம பயன்படுத்தி கசக்கி தூக்கி போடுற காகிதத்தில், தாளில் எவ்வளவு பெரிய செய்தி இருக்கிறது என்பதை ஒரு படைப்பாளி சொல்கின்றார். எப்படி சொல்றாரு? ஒவ்வொரு காகிதத்திலும் கூடி இழந்த பறவையின் கூக்குரல் கேட்கிறது. எப்படி எழுதுவேன் உனக்கு ஒரு காதல் கடிதம். புரியுதா? ஒவ்வொரு காகிதத்திலும் என்ன கேட்கிறது? கூடி இழந்த பறவையின் கூக்குரல் கேட்கிறது. எப்படி எழுதுவேன் உனக்கு ஒரு காதல் கடிதம்ங்கிறார். என்ன அர்த்தம்? மரங்களை வெட்டித்தான் காகிதம் தயாரிக்கின்றார்கள், அதனால அந்த கூடு இழந்த அந்த பறவை தவிக்கின்ற தவிப்பு எனக்கு கேட்கிறது என்று ஒரு கவிஞர் சொல்கிறார் என்றால், இப்படி ஒரு சுற்றுச்சூழல் சிந்தனையை இவ்வளவு எளிமையாக அழகாக சொல்வதற்கு ஒரு கவிதை என்ற வடிவம் தான் மிக சிறப்பாக பயன்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? இப்ப அந்த கவிதையா இருந்தாலும் சரி, இந்த பேச்சு வழக்காக இருந்தாலும் சரி, ரெண்டு வகையில பிரிக்கலாம். ஒன்னு நேர்மறையாக பேசுவது, இன்னொன்று எதிர்மறையாக பேசுவது. சில பேர் வாயை திறந்தா ஒரே எதிர்மறையா தான் இருக்கும். ஏதாவது ஒண்ணு போய் செய்வோமா அப்படின்னு கேளுங்க, அதுவா, அதெல்லாம் சரியா வருமா, அதெல்லாம் செய்ய முடியாது, ஒன்னால முடியாது, நீ செய்ய முடியாது, அது நமக்கு சரியா வராது, இப்படிதான் பேசுவாங்க. இன்னும் சில பேர்கிட்ட போனா பாப்போமே, முயற்சி பண்ணுவோமே, செய்வோமே அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பாதி ஆற்றல் வந்துடும். எதையுமே நேர்மறையாக பேசி பழகுனா அது நல்லது இல்லையா? பொதுவாகவே வீடுகள்ல பெரியவங்க பேசும்போது சொல்லுவாங்க, வீட்டுல நல்ல வார்த்தையா பேசும்பாங்க. வீட்டுல நல்ல வார்த்தையா பேசு, ஏன்னா சொற்கள் என்பது வெறும் சொற்கள் அல்ல, ஒவ்வொன்றும் மந்திரம் போன்றவை. அந்த ஒலிகளுக்கு இருக்கின்ற ஆற்றல் அந்த வீட்டுக்குள்ள பலிக்கும். அதனால நல்ல வார்த்தைகளாக பேசுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம பாரதியினுடைய வரி தான் அழகான வரி. வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அழகா சொல்லுவார் இல்லையா? தேடி சோறு நிதம் தின்று பாடல்ல கடைசி வரி வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அவர் கேட்கும் போது ஒரு கம்பீரம் இருந்தது இல்லையா? ஆனா சில பேர் அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, இந்த கார் கண்ணாடியில பின்னால ஒரு வரி எழுதுவோம் இல்லையா, அதுல இதை மட்டும் எழுதி வச்சிருக்கான், வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த எதிர்மறை சிந்தனை இது என்ன ஆகும் தெரியுமா? வாழ்க்கையில பல காலம் வீழ்ச்சி மட்டுமே இருக்கும் இல்லையா? சொற்களை நேர்மறையாக பயன்படுத்தணும். வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றால் வீழ்ச்சி மட்டுமே வாழ்க்கையில் இருக்கும். அது அப்படி சொல்லக்கூடாது, வாழ்ந்து காட்டுவேன் போட்டு பாருங்களேன், வாழ்க்கை ஏற்றத்தை தரும். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா, இன்னும் சில பேர் எழுதுவாங்க, தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி. பாதி காலம் தோல்விதான் இல்லையா? பாதி தோல்வி அப்புறம் தானே வெற்றி. அப்படி எழுதாமல் வெற்றி நிச்சயம் எழுதினால் வெற்றியை மட்டுமே நாம் சுவைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பெட்டி கடைகள்ல, சின்ன சின்ன கடைகள்ல பாத்தீங்கன்னா, கடன் அன்பை முறிக்கும், கடன் கிடையாதுன்னு எழுதி போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எழுதி போட்ட கடைகள்ல பார்த்தா எப்போதும் அதிகமா கடையே கடன்ல ஓடிக்கிட்டு இருக்குமா. ஏன்னா கடன் போட்டாச்சுல, முக்கால்வாசி கடன்லயே போய்கிட்டு இருக்குமா. அப்ப எப்படி எழுதணும்? ரொக்கம் மட்டும் எழுது, ரொக்கமாகவே இருக்கும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ எதுவா இருந்தாலும் நல்ல நேர்மறையான சொற்களை பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும் இல்லையா? அப்போ கவிதையும் அப்படித்தான், நல்ல சொற்களை பயன்படுத்தி நல்ல சிந்தனைகளை விதைப்பது ஒரு படைப்பாளரின் நோக்கமாக இருக்கிறது. இப்ப பாருங்களேன், எதிர்மறையாக சொல்றது எப்படி இருக்கு, நேர்மறையாக சொல்றது எப்படி இருக்கு. ஒரு கவிதை, புதை உண்ட குளம் எழுந்து நிற்கிறது அடுக்குமாடி வீடு. குளத்தை தான் ஆக்கிரமிச்சு வீடு ஆக்கியிருக்காங்க இல்லையா? எங்க மதுரையிலலாம் ஒரு அபார்ட்மெண்ட் பேரு லேக் வியூ அபார்ட்மெண்ட். பல பேர் வேக வேகமா போய் வீடு வாங்கினாங்க. ஏன்னா நிறைய அப்போ அந்த பக்கம் லேக் வியூ கிடைக்கும், அப்படியே சாயந்தர நேரம் பால்கனியில் உட்காந்து ஒரு டீ குடிச்சுக்கிட்டே அந்த லேக்கை ரசிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டாங்க. வாங்கின பிறகு பார்த்தா லேக்கை காணும். எங்கய்யா லேக் வியூ அபார்ட்மெண்ட்னு போட்டிருக்க, லேக்கை எங்கன்னா அந்த லேக்கில் தான் வீடே கட்டி இருக்குன்னு சொல்றாங்க வீட்டுக்காரங்க. அப்போ இது எதிர்மறையான சிந்தனை இல்லையா? இப்போ ஒருத்தர் சொன்னாரு, புதை உண்ட குளம் எழுந்து நிற்கிறது அடுக்குமாடி குடியிருப்பு. எதிர்மறை சிந்தனையா? இதை நேர்மறையா எப்படி சொல்றாங்கன்னு பாருங்களேன். பூமியில் விரிசல். ஒருத்தர் எடுத்த உடனே இப்படிதான் ஆரம்பிக்கிறார், பூமியில் விரிசல். இப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஏதோ பூகம்பம் வந்துருச்சு, ஏதோ பாறை வெடிச்சிருச்சு, அப்படிதான் நினைப்போம். பூமியில் விரிசல், பூகம்பம் அல்ல,
ஒரு விதையின் முயற்சியினர். ஒரு விதையின் முயற்சியினர். ஏன்னா ஒரு சின்ன விதை முளைக்கும் போதே அந்த 4 பக்கம் கீறிட்டு வருது இல்லையா? இது ஒரு நேர்மறையான வளர்ச்சியை குறிக்கின்ற ஒரு கவிதையாக அமைகிறது. அதனால இப்படி பார்க்கலாமே அப்படின்னு நேர்மறை சிந்தனையை பற்றி கவிஞர்கள் சொல்கின்றார்கள். சில விஷயங்களை பத்தி யோசிக்கும் போது நமக்கு சிரிப்பு வரும், ஆனா அதுக்குள்ள ஒரு வேதனை அடங்கி இருக்கிறதையும் பார்க்கலாம் இல்லையா? கவிஞர் யுகபாரதி ஒரு கவிதையில முதிர் கன்னிகளை பற்றி எழுதுகிறார். ஒரு பெண்ணுக்கு நீண்ட காலமாக திருமணமாகவில்லை, அந்த பெண் எழுதுவது போல ஒரு கவிதை எழுதுறார். அழகா சொல்றாரு, நம்ம ஊர் கிராமங்கள்ல சில நம்பிக்கைகள்லாம் உண்டு. இதை செய்யாத இப்படி ஆயிரும் அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, நகம் கடிக்காத, வீட்டுக்குள்ள நகம் வெட்டி போடாத, இப்படியெல்லாம் சில நம்பிக்கைகள்லாம் உண்டு. அதை போல வீட்டில் இருக்கிற பெரியவங்க, தாய் கிழவி மாதிரி யாரோ ஒரு கிழவி சொல்லியிருக்கா இல்லையா? ஒருத்தி சொல்றாளாம், அரிசி திங்காத அடமழை பெய்யும் கல்யாணத்துல. சொல்லுவாங்கல்ல, அரிசியை சும்மா சாப்பிடாத, கல்யாணத்துல அடமழை பெய்ய போகுதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நம்ம வீடுகளில் பயன்படுத்துற ஒரு மரபு தொடர். இதை சொல்றாரு, அரிசி திங்காத அடமழை பெய்யும் கல்யாணத்துல என்று சொல்லியும் அதற்கு வாழ் அரிசியை வராத கல்யாணம் மலையோடையாவது வந்து தொலையட்டும் என்று ஒரு பெண் சொல்கிறாள் என்றால் அவளுடைய அந்த முதிர்கண்ணியினுடைய வேதனையை இதைவிட அழகாக எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அற்புதமான கவிஞர்கள் சொல்ல வர்ற விஷயத்தை சமூகத்துக்கு அப்படியே சுருக்குன்னு தைக்கிற மாதிரி போடுறாங்க. இன்றைய சூழல்ல இன்னைக்கு ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் வெறும் படிப்பு மட்டும் இல்ல, மதிப்பெண் மட்டும் முக்கியம் அல்ல, மதிப்பு மிகுந்த வாழ்க்கை அவசியம் என்று வாழ்க்கையின் மதிப்பீடுகளை சொல்லிக் கொடுக்கின்ற கல்வியை கொடுப்பதால் கல்வி நிறுவனங்கள்ல முன்னிலையில் நிற்கிறது இல்லையா? ஆனா எல்லா இடத்திலையும் கல்வி நிறுவனம் அப்படி இருக்கா இல்லையா? கல்வி என்பது வணிகமயமாக்கி கொண்டிருக்கிற இன்றைய சூழல்ல கல்வி எப்படி அதனுடைய நோக்கம் சிதையாமல் பயன்படுகிறது தெரியவில்லையே என்று எல்லாரும் வருந்துகின்ற நேரத்தில் நம்முடைய கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் அதை ரொம்ப அழகா எள்ளல் சுவையோட சொல்றார். எள்ளல் சுவையோட சொல்றார், கல்வி எப்படி இருக்கிறது இன்றைக்கு. என் பள்ளிக்கூடம், அவர் பள்ளிக்கூடத்தை பத்தி யோசிக்கிறார். நம்மெல்லாம் படிக்கின்ற போது பள்ளிக்கூடத்தில் என்ன வசதி இருந்தது? ஒண்ணுமே கிடையாது இல்லையா? கூரை கூட சரியா இருக்காது, மரத்தடியில் உட்கார்ந்தெல்லாம் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. லேபு கிடையாது, லைப்ரரி கிடையாது. வாத்தியார் அறிவியல் ஆசிரியர் பாடம் நடத்துவார், எல்லாமே பாவனை தான், பாவனையா நடத்துவார். ஒரு டெஸ்ட் டியூபை எடுத்துக்கொள்ளுங்கள், சோதனை குழாய். எது? ஒரு சோதனை குழாயை எடுத்துக்கொள்ளுங்கள், இதான் சோதனை குழாய். இதில் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை ஊற்றுங்கள், அடர் கந்தக அமிலத்தை ஊற்றுங்கள், என்ன ஆகும்னு கேட்பார். பையன் சொல்லுவான், விரல் பொத்து போகும் சாரும்பா. அவனுக்கு அது டெஸ்ட் டியூபா தெரியாது, விரலா தானே தெரியும். அப்படி படிச்சுட்டு வந்த ஆட்கள் நம்ம. ஆனால் இன்றைக்கு சின்ன குழந்தைகளுக்கே பெரிய லேப் இருக்கு, லைப்ரரி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கணிப்பொறி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கல்வி சூழல். என் பள்ளிக்கூடம் 8ஆம் அதிசயம், எழில்மிகு கட்டடங்கள், பிள்ளைகளுக்கு பஸ் வசதிகள், குளிரூட்டப்பட்ட வகுப்பறைகள், அயல் நாட்டு கருவிகளோடு ஆய்வகங்கள், லேப், ஆயிரக்கணக்கான புத்தகங்களோடு நூலகங்கள் என்று விளம்பரங்கள் வருகின்றது நித்தம். என்று விளம்பரங்கள் வருகின்றது நித்தம். குளிரூட்டப்பட்ட வகுப்பறை, ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் கொண்ட நூலகம், ஆய்வகம் என்று விளம்பரங்கள் வருகிறது நித்தம். ஆனால் மரத்தடியில் தான் ஞானம் பிறந்தது என்கிறது புத்தம். முடிச்சிட்டார். உண்மையான கல்வி என்பது வெறும் வெளியே இருக்கக்கூடிய கருவிகளில் இல்லை, அது ஆழ்மனதில் இருந்து வரக்கூடியது. அந்த கல்வியை கொடுங்கள் என்று ஒரு கவிஞர் தான் சொல்ல முடியும் இல்லையா? எல்லாராலும் அதை வெளிப்படையாக இவ்வளவு அருமையாக எடுத்து சொல்ல முடியாது என்பதை சிறப்பாக நெல்லை ஜெயந்தா அவர்கள் தன் கவிதையில் வெளிப்படுத்துகிறார். இதுல இந்த குழந்தைகளை பத்தி சொல்லாம கவிதையை நிறைவு செய்ய முடியாது இல்லையா? குழந்தையோ ஒரு கவிதை தானே. அழகா சொன்னாங்க, கைகால் முளைத்த கவிதை குழந்தை. குழந்தைகள் இருக்கின்ற வீடுகளுக்கு, குழந்தைகள் என்பது வீடுகளுக்கு கட்டப்பட்ட சலங்கைகள் என்பார் இக்பால் என்ற கவிஞர். அருமையாக சொல்றாங்க. இதுல பழனி பாரதி என்ற ஒரு கவிஞர் குழந்தை இருக்கின்ற ஒரு வீட்டை பற்றி அற்புதமாக பதிவு பண்றார். சொல்லும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு குழந்தை வருது. பூச்செடி வளர்க்க முடியாத இடம் இல்லை, அபார்ட்மெண்ட் வீடு, மரம் செடி கொடியெல்லாம் வைக்க முடியாது. பூச்செடி வளர்க்க முடியாத எங்கள் சிறு வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறாள் லாவண்யா. பூச்செடி வளர்க்க முடியாத எங்களுடைய சிறு வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறாள் லாவண்யா. அவள் சிரிப்பை முளம் போட்டு முடிந்து போவாள் பூக்காரம்மா. அவளுடைய சிரிப்பையே முளம் போட்டு அளந்து போவாள் பூக்காரம்மா. அவளுடைய சிரிப்பில் கனிந்து நிற்பாள் பழக்காரம்மா. அவளுடைய மழலையில் கனிந்து போய், பழத்தை விட கனிந்து போய் இருப்பாள் பழக்காரம்மா. செடியை வளர்ப்பது சுலபமாக இருக்கிறது, பூக்களை பத்திரப்படுத்துவதுதான் எப்படி என்று தெரியவில்லை அப்படிங்கிறார்.
இதுக்கு நம்ம எப்படினாலும் பொருள் எடுத்துக்கலாம் இல்லையா? குழந்தைகளை எப்படி பத்திரப்படுத்துவது என்பது தெரியவில்லை என்று முடிப்பது போல மிக அற்புதமாக அந்த கவிஞர் அந்த கவிதையை நிறைவு செய்கின்றார். நம்முடைய தமிழில் இப்படி ஆயிரக்கணக்கான அழகு மிகுந்த கவிதைகள் வந்து கொண்டே இருக்கும், எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும், மணல் கேணி போல. அதைத்தான் ஒருத்தர் சொன்னாரு, நம்முடைய தமிழ் என்றும் தமிழ் இளமை மிக்கது. நம்முடைய தமிழ் என்பது சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேன்னு சொன்னோம் இல்லையா? என்றும் தமிழ் இளமை மிக்கது, பிறந்த கண்டத்தின் பெயரையே குமரி கண்டம் என்றுதானே சொல்கிறோம் அப்படின்னார். குமரி கண்டம் என்றுதானே சொல்கின்றோம் என்று சொல்றாருன்னா நம்ம தமிழினுடைய அழகு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். நாங்க மாணவர்களுக்கு சொல்லுவோம், எப்ப கவிதையெல்லாம் எழுதி பயிற்சி எடுங்க, அதெல்லாம் ஒரு நல்ல மனசுக்குள்ள இருக்கிற இறுக்கத்தை போக்குற ஒரு வழி. நிறைய பேர் இருக்கீங்களே, ஒரு கவிதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஒரு பொறியியல் கல்லூரியில முத்தமிழ் விழால பேச போயிருந்தேன். போயிருக்கும் போது அங்க இந்த ஆண்டு மலர் வைப்பாங்க இல்லையா, மாணவர்கள் ஆசிரியர்களின் படைப்புகள் வரக்கூடிய ஒரு ஆண்டு மலரை முன்னால வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம எடுத்து அப்படியே சும்மா புரட்டி பார்க்கும்போது ஒரு கவிதை மனசு அப்படியே தொட்டுச்சு. ஒரு மாணவர் எழுதியிருக்காரு ஒரு கவிதை. எப்படி இன்னைக்கு பிள்ளைகள் யோசிக்குதுங்கிறதுக்காக சொல்றேன், வேடிக்கையா இருந்தாலும் அவன் எப்படி யோசிச்சிருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? அந்த மாணவரினுடைய கவிதை இப்படிதான் ஆரம்பிக்குது. தமிழே, எதை பத்தி கவிதை? தமிழை பத்தி. அப்படித்தானமா? நானும் அப்படித்தான் நினைச்சேன். தமிழே, ஆங்கில பாட வேளை முடிந்ததும் இயற்பியல் கூடத்துக்கு வா, அங்கே நம் வேதியியலை புரிந்து கொள்வோம், கெமிஸ்ட்ரி. நீ என் உயிரியலை உணர்ந்து கொண்டால் வா, திருமணம் செய்து சமூகவியலில் கலக்கலாம். இல்லாவிட்டால் வரலாறு உன்னை மன்னிக்காது. இப்படிக்கு எந்நேரமும் பாடங்களை மறவாத மாணவன். இது ஒரு கவிதை. எங்க போய் நிக்கிறான் பாத்தீங்களா? ஏன்னா எல்லாம் சப்ஜெக்டா போட்டு எழுதிட்டாராம், பாடத்தையே மறக்காத மாணவராம். இது ஒரு கவிதை. ஆனா ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர் ஒரு கவிதை எழுதினாருங்க. ஒரு சாதாரணமா நம்ம போற போக்குல பார்த்துட்டு போற ஒரு விஷயத்தை ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர் அழகா எழுதினார் ஒரு கவிதையாக. மெழுகுவர்த்திக்கு ஒளி கொடுக்க உயிரை விட்டது தீக்குச்சி. மெழுகுவர்த்தி ஏத்துறோம், அவ்வளவுதான். மெழுகுவர்த்திக்கு ஒளி கொடுக்க உயிரை விட்டது தீக்குச்சி, அதை நினைத்து நினைத்து கண்ணீர் வடித்தது மெழுகுவர்த்தி. எப்படிப்பட்ட நட்பு பார்த்துங்க. ஒரு சாதாரண விஷயம், மெழுகுவர்த்தி ஏத்துறோம், அது உருகி வடியுது, அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள இப்பேற்பட்ட நட்பை கொண்டு வந்து வைக்க முடியும் என நினைக்கின்ற இளைய தலைமுறை இன்று வந்திருக்கிறது என்றால் அதற்காக நாம் மதிப்பு, அவர்களை மதித்து நாம் போற்ற வேண்டும். மிக சிறப்பாக சொல்கின்றார்கள். இளைஞர்களை பார்த்து நாங்க சொல்றது இதுதான், கவிதையை படிங்க, கவிதையை ரசியுங்கள். உங்களுடைய புலன குழுவில் எதையோ பகிர்றோம், நீ படிச்சு ரசித்த ஒரு கவிதையை பகிருங்கள். இந்த வாரம் நான் படிச்சு ரசித்ததுன்னு ஒரு கவிதையை போட்டு விடு, உன்னை பார்த்து இன்னொரு நண்பன் போட்டு விடுவான். இப்படியே ஒரு புத்தகத்தையே படித்தது போன்ற ஒரு அனுபவம் கிடைக்கும். கவிஞர்களின் எண்ணிக்கை பெருகும். பல பேர் எழுதி தமிழ் அன்னைக்கு மேலும் மேலும் அணிகலன்களை சுட்டுவார்கள். எனவே தயவு செய்து மாணவர்களே, கவிதையை படியுங்கள், பகிருங்கள், படையுங்கள் என்று அந்த மாணவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்த உடனே ஒரு அருமையான நூல் என் கையில வந்து சேர்ந்தது, ஒரு அற்புதமான நூல், பின்தொடர்ந்து வந்த குயிலின் ஓசை. சுரேஷ் ஆறுமுகம் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதியது. அதில் அவர் நிறைய பறவைகள், விலங்குகள் இவற்றை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு சில கவிதைகள் மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். உரையை நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். வேக தடை இல்லை, வேக தடை இல்லை, வேகத்தை குறைக்கிறது சாலையை கடக்கும் மான். இல்லையா? ஏன்னா நம்ம ஆளு வர்றவனுக்கு தான் கண்ணு மண்ணு தெரியாம நம்ம வருவோம், ஓட்டிட்டு வருவோம். 6 அறிவு இருக்கிற ஆளுக்கு தான் அவ்வளவும் இருக்கும். ஆனா 5 அறிவு உள்ளது சரியா இருக்கு. அதனால் வேகத்தடை இல்லை, அதனால் சாலையை கடக்கும் போது வேகத்தை குறைத்து போகிறது மான் என்றால் ஒரு 5 அறிவுக்கு இருக்கின்ற அந்த அறிவு எப்படிப்பட்டது என்பதை அற்புதமாக சொல்கின்றார். இன்னொன்னு நமக்காகவே எழுதப்பட்டது, இந்த புத்தக கண்காட்சிக்காகவே எழுதப்பட்டது. சிலந்தி வலையில் பத்திரமாக இருக்கிறது பழைய புத்தகம். முடிஞ்சு போச்சா? நம்ம பல பேர் வீட்டில் அதான் இருக்கு. புத்தக திருவிழா நடத்திடக்கூடாது, உடனே கிளம்பி வந்து அப்பளம்லாம் வாங்கி சாப்பிட்டு அரங்கத்துக்குள்ள போய் என்னென்ன புத்தகம் வேணுமோ அவ்வளவு வாங்கிட்டு, வாங்கிய புத்தகங்கள் வாசிக்கப்பட வேண்டும். ஆனா நம்ம எதுக்கு வாங்குவோம்? இவ்வளோ புக்கு வாங்கியிருக்கோம்னு புலனத்தில் போடணும், இவ்வளோ புத்தகம் நாங்கள் வாங்கியிருக்கோம், நாங்கள் பெரிய வாசிப்பாளர் தெரியுமா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவோம். சென்ற ஆண்டு வாங்கியது கூட அட்டை கூட பிரிக்கப்படாமல் இருக்கின்ற வீடுகள் பல. அதுல யாரையோ இந்த கவிஞர் பார்த்திருக்காரு, எழுதிட்டார். எப்படி? சிலந்தி வலையில் பத்திரமாக இருக்கிறது பழைய புத்தகம். இது அந்த புத்தகத்துக்கு அழகா இல்லையா? எங்க ஊர்ல ஒரு கவிஞர் இருக்கிறார், மூரான்னு ஒரு கவிஞர் இருக்கிறார். அவர் தான் சொல்லுவார், ஒவ்வொரு புத்தகமும் பல்வேறு வலிகளை தாங்கி கொண்டுதான் பிறக்கிறது, ஒரு குழந்தை போல. ஒவ்வொரு புத்தகங்களும்
பல வலிகளை தாங்கிக் கொண்டுதான் பிறக்கிறது. அதனால் முடிந்தவரை அதை மடியில் வைத்து கொஞ்சுங்கள். புத்தகத்தை கொஞ்சுறதுன்னா என்ன? படிக்கிறது. புத்தகம் பத்திரமாக இருப்பது புத்தகத்துக்கு அழகு இல்ல, படிச்சு கிழிக்கணும், அதுதான் அந்த புத்தகத்துக்கு அழகு என்றால் அப்படிப்பட்ட புத்தகங்கள் இருக்க வேண்டும். இப்படி சிலந்தி வலையில் சிறைப்பிடிக்கப்படக்கூடாது என்று கவிஞர் சுரேஷ் ஆறுமுகம் அவர்கள் அற்புதமாக சொல்லி இருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம், மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது தூண்டிலில் சிக்காத மீன் அப்படிங்கிறார். ஒரு தற்காலிக மகிழ்ச்சி இல்லையா? அந்த நேரத்துல தூண்டில்ல சிக்கலன்னு ஒரு துள்ளு தான், ஆனா எந்த நேரமும் மாட்டலாம் இல்லையா? ஆபத்து நிறைந்த இந்த உலகத்தில் எந்த விதமான சிக்கல்களிலும் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து வருவது என்பதே ஒரு பெரிய சாதனை தான் என்றால், இப்படிப்பட்ட அருமையான கவிதைகளை எல்லாம் நம் கவிஞர்கள் நாள்தோறும் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கவிதைகளை படித்து அவற்றை பொக்கிஷமாக பாதுகாத்து பகிர்ந்து மற்றவர்கள் படைப்பதற்கு ஊன்றுகோலாக இருப்போம். முடிந்த அளவுக்கு புத்தக கண்காட்சிக்கு வருகின்ற, திருவிழாவுக்கு வருகின்ற பெரியவர்கள் புத்தகங்களை வாங்கி வாசித்து பயனடைவோம் என்று சொல்லி, இதுதான் புத்தக திருவிழாவின் நோக்கமாக இருக்கும். இந்த நிகழ்வில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.